ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 27 செப்டம்பர் 2025. இன்னைக்கு பாபா நமக்கு என்ன புரிய வைக்கிறார்னா, जैसे किला बांधा जाता है जिससे प्रजा किला के अंदर सेफ रहे. எப்படி ஒரு கோட்டை, ஒரு மன்னர் இருக்கிறார், ஒரு ராஜா இருக்கிறார்னா தன்னுடைய நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக, தன்னுடைய நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பிற்காக ஒரு கோட்டையை கட்டி வச்சுப்பாங்களாம் அவங்களுடைய அந்த எல்லையை சுற்றி. அப்ப வேறு நாட்டில் இருக்கக்கூடியவங்க இதுல நுழைய முடியாது. ஏக் ராஜா கிளே கோட்டை नहीं बनाते கிலா बनाते. ஆக ராஜாவுக்கு குடிசை கட்டுறதில்லை. சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்க, குடிசையில இருந்துப்பாங்க, அவர் ஒருவர் தான். ஆனால் ராஜா தான் மட்டும் இல்லை, தன்னுடைய நாட்டையும் பாதுகாக்கணும். அதனால ராஜாக்கு என்ன செய்வாங்களாம், கோட்டையை கட்டி விடுவாங்க. आप सभी भी स्वयं के लिए, साथियों के लिए, अन्य आत्माओं के लिए ज्वाला रूप याद का किला बांधो. அதே போன்று பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு, நீங்க உங்களுக்காக, கூட இருப்பவர்களுக்காக, நம்ம கூட யார் இருக்காங்களோ, அது அலௌகிக் பரிவாரமாக இருக்கலாம் அல்லது லௌகிக ஃபேமிலியாக இருக்கலாம், நம்ம கூட இருக்கக்கூடியவங்க மற்றும் அந்நிய ஆத்மாக்கள் யாரெல்லாம் நம்முடைய சம்பந்தம் தொடர்பில் வராங்க, இல்லை யாரெல்லாம் நம்ம தெருவில் இருக்கிறாங்க, நம்ம ஏரியாவில் இருக்கிறாங்க, ஏன்னா நம்ம விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாக்கள் இல்லையா. எனவே இப்படி தனக்காகவும் பிறருக்காகவும் கூட இருப்பவர்களுக்காகவும் ஜுவாலா ரூப நினைவினுடைய கோட்டையை கட்டுங்கள். ஏன்னா நாளைக்கு நம்ம என்ன ஆக போறோம், ராஜா ஆக போறோம். அப்ப ராஜா ஆகக்கூடிய ஆத்மா தன்னை மட்டும் கவனிக்க மாட்டார். ராஜாவினுடைய ஒரு முக்கியமான சம்ஸ்காரம் என்னவாக இருக்கும், தன்னையும் சேர்த்து பிறரையும் நாம் கவனிக்க வேண்டும், பிறரையும் பாலனை செய்ய வேண்டும். அப்ப அந்த ராஜா கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். அதே போல பாபா சொல்றாரு, எல்லாருடைய பாதுகாப்பிற்காக நீங்க இன்னும் பவர்ஃபுல்லாக ஜுவாலாமுகி யோகத்தினுடைய நினைவு வேண்டும். याद के शक्ति की ज्वाला हो तो हर आत्मा सेफ्टी का अनुभव करेगी. எனவே நினைவு சக்தி அது போன்று ஜுவாலை ரூபமாக இருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவும் பாதுகாப்பை அனுபவம் செய்யும். அப்ப அந்த ராஜா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறார் அப்படின்னா நாட்டுல மக்கள் எப்படி இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. என்ன நடந்தாலும் சரி, ராஜா இருக்காரு, பஞ்சம் வந்தாலும் ராஜா இருக்காரு, நம்மளை எப்படியாவது காப்பாத்துவாரு. பக்கத்து நாட்டுக்காரங்க போர் எடுக்க வராங்க அப்படின்னா ராஜா இருக்காரு, நம்மை காப்பாத்திடுவாரு, ராஜா கோட்டையெல்லாம் நல்லா கட்டி வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு நம்பிக்கை அது இருக்கு. அதே போல பாபா சொல்ல, நம்முடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நாம் நம்பிக்கையை தர வேண்டும். நம்பிக்கை நம்முடைய வார்த்தைகள் மூலமாக மட்டும் வருவதல்ல, நம்பிக்கை அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு தைரியம் கொடுக்கணும். ஆனா அது எப்ப வருங்கிறார் பாபா, நீங்க உங்களுடைய யோகத்தை ஜுவாலா ரூபமாக, அதாவது ஜுவாலா ஜுவாலான்னு இந்த மாதம் முழுவதும் நம்ம கேட்டுட்டு வரோம், அவ்வளவு சக்திசாலியாக பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா அப்போ அது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை அனுபவம் செய்ய வைக்கும். எனவே இன்னைக்கு பாபா சொல்ல வர்றது, நாம நமக்காக மட்டும் யோகம் செய்யறது இல்லை, பிறருக்காகவும் சேர்த்து நாம் யோகம் செய்ய வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.